இப்போ ஆம்கோலுடைய ரவுண்டு இந்த ரவுண்டிங் கரெக்டாக வர்றதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம், ஆம்கோலுடைய லென்த்துலேருந்து மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் போடும்போது ஷேப் கரெக்டாக இருக்கும். இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அதுலேயும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்களுக்காண்டி தான் இப்போ நம்ம மெயினாக போடுறோம். அவங்க வந்து இந்த ரவுண்டு வரையும் போது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு கை வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஒரு 2-3 தடவை வரைஞ்சி பழக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை வந்துடும். அதுக்கு தான் நான் பேப்பர் கட்டிங்காகவே போட்டுட்ருக்கேன். பேப்பர் கட்டிங்னா உங்களுக்கு வரைஞ்சி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கையிலே தான் வரைஞ்சிருக்கேன். நான் கர்வ் ஸ்கேலில் யூஸ் பண்ணலை, உங்களுக்கு கையிலே தான் வரைஞ்சி காட்டியிருக்கேன்.